ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், திருநூர் பத்தினி இதுதான். இப்போ சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்து சப்ஜா விதை வந்து காஞ்சி இருக்குது. இந்த விதையெல்லாம் உதுத்து எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து சப்ஜா விதை வந்து எடுத்துக்கலாம். சர்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விதை வந்து சர்பத் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கருப்பாக குட்டி குட்டியான விதைங்க வந்து இருக்கும். அதை நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம். எவ்வளோ இது ஒரு தோட்டமாகவே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். என்னோடய ஃப்ரெண்டு வீடு தான் இவங்க, ஒரு சகோதரி. அவங்களோட பொண்ணை பார்க்குறதுக்கு வந்தேன். அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வளர்த்துட்டு வராங்க, தண்ணி விட்டு. எல்லா இடமுமே இது இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு பிரமாதமான ஒரு செடி ஒன்று காமிக்கிறேன். ரோஸ்மெரி செடி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோஸ்மெரி செடி எவ்வளவு திருநூர் பத்தினி, இதுக்கு பேர் திருநூர் பத்தினின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியில் நிறைய மகத்துவம் இருக்குது. முகத்தில் பரு இருந்துச்சுன்னா அந்த பருவுக்கெல்லாம் வந்து இந்த இலையை வந்து அரைச்சி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சுகம் கிடைக்கும். பருவெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து கொட்டிடும். இந்த விதையை வந்து நம்ம சேமித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போல்லாம் நம்மளுக்கு சர்பத் தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்து போட்டு நன்னாரி சர்பத்தோடு சேர்ந்து கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கீரை அதே மாதிரி. இந்த கீரை கூட சுகருக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த கீரையில் வந்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதிலே முட்டை போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. நத்தவட்ட கீரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செடி ஒன்று காமிக்கிறேன். எவ்வளோ செடிகள் வந்து இந்த சின்ன இடத்துல வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சிரியானங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சிரியானங்க வந்து பாம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த செடியெல்லாம் வளர்ப்பாங்க. எவ்வளோ சிரியானங்க நம்ம வீட்டில் செடி வச்சுருந்தாலே அந்த இடத்துல வந்து ஒரு சிரியானங்க செடி வைக்கிறது ரொம்ப நல்லது. வல்லாரை பாருங்கள், இதுதான் வந்துட்டு நல்ல ஒரிஜினல் வல்லாரை. இந்த வல்லாரை தான் திக்னஸ் கம்மியாக இருக்கிற வல்லாரை தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஞாபக சக்தி கிடைக்கும். ஹைப்ரிட் மேங்கோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சின்ன மாங்காய் மரம். மாங்காவோட மரத்தோட உயரமே ஒரு 3 அடி கூட இல்லை, 2 அடி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. பிஞ்சு இப்போ தான் வச்சிட்ருக்குது, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாங்காய். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்பக மரம், செம்பக பூலாம் அதில் நிறைய இருக்குது. அந்த மரத்தில் நல்லாவே தெரியுது செம்பக மரம். வாசனை இந்த இடத்துல நிற்கவே முடியல, செம்பக பூவோட வாசனை. நார்த்த மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக செண்பக பூ வந்து நல்ல வாசனை. மரம் பக்கத்தில் நிற்கவே முடியல. மரம் ஃபுல்லாக மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூவாகவே தான் இருக்குது, அந்தளவுக்கு பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி பார்த்திங்கன்னா சுகருக்கு, இந்த இலையை வந்து 2 இலையை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகிக்கும். சுகர் செடின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கு மரம், இந்த பாக்கில் தான் வந்துட்டு சீவல்லாம் செய்கிறது. ரோஜா சீவல்லாம் நம்ம பழைய காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அது பாக்கு மரத்தில் பாருங்கள் எவ்வளோ வந்து பிஞ்சு வச்சு சின்ன கொலையாக இருக்குது பாருங்கள். பாக்கு மரம், இதுதான் பாக்கு மரம். பாக்கு வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து வெட்டி வேர் செடி. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா புல்லு. இந்த புல்லில் கூட வந்து நம்மளுக்கு வந்து தைலம் தயார் பண்ணலாம். கீழே அடியில் பார்த்திங்க அப்படின்னா வேர் இருக்கும். இந்த வேரை வெட்டி ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இதுக்கு டைம். அப்போ நம்ம இந்த வேரை வெட்டி எடுத்து நம்ம வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். காமிக்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக தளன்னு பூத்து அப்படியே நிற்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி. இதுதான் ரோஸ்மெரி. நல்லா பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸோட இலை மாதிரி இருக்கும். இந்த ரோஸ்மெரி வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக, எண்ணெய்க்கு நல்ல வாசனை உள்ளது. நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது அந்த எண்ணெயில் கூட இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம வந்து பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. இது வந்து ஒரு தைலத்தோட மனம், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க, என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது கருந்துளசி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அல்லி வந்து வீட்டிலே வந்து இப்போ குளத்துல இருக்கிற அல்லி வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதில் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தொட்டி வச்சு இதில் தண்ணி விட்டு பாசியெல்லாம் இதிலே தானாகவே வந்திருக்கு, போட்டிருக்காங்க. இந்த இலையில் பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது அல்லிப்பூ. கீழே வந்து கிழங்கு இருக்கும். அரளிப்பூ, இது வந்து அரளிப்பூ. இது வந்து பட்டன் ரோஸு. ஒரே செடியில் எவ்வளோ ரோஸு இருக்குதுன்னு பாருங்கள். வாடாமல்லி பூ பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், வாடாமல்லி. இந்த பூவெல்லாம் இப்போ பார்க்கவே முடியறதில்ல, தேடி பிடிச்சி போனாலும் கிடைக்கிறதில்ல. வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம், அதனால இந்த பூவுக்கு வாடாமல்லி பூன்னு பேர். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி அவ்வளோது நல்லது. ரோஸ்மெரியோட ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லா, ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு சின்ன இடத்துலையே வீட்டோட சென்டரில் இந்த மாதிரி அழகாக ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணி அந்த ரவுண்டுக்குள்ளேயே இந்த செடிகளெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.